2 நாள் பயணமாக வரும் 26ஆம் தேதி டெல்லி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள புதிய தமிழ்நாடு இல்லத்திற்கு 26ஆம் தேதி அடிக்கல் நாட்டவுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக கட்டட அனுமதி வழங்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்கள் எந்த அலுவலகத்துக்கும் செல்ல வேண்டியதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடங்கியது. பொறியியல் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டில் சேர்வதற்காக 2,53,954 மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்திருந்த நிலையில் அதில் 1,99,868 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. முதல் நாளில் 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் நடப்பு கல்வியாண்டில் 9 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போதுமான மாணவர் சேர்க்கை இல்லாதது, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற பல்வேறு காரணங்களால் 9 கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக தினமும் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு நேர ரயில்கள் மட்டுமே ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தாம்பரம் ரயில்வே யார்டு மேம்பாட்டு பணிகளுக்காக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 14 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் கடலூர், நெல்லை, ஆவடி, ஹொசூர், சேலம் ஆகிய மாநகராட்சிகளின் ஆணையர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மாற்று கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். திராவிட தமிழர் கட்சியின் சில நிர்வாகிகள், ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். நகராட்சித்துறை அமைச்சரின் சொந்த வருவாய்க்காக 27 ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க பார்ப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், லால்குடி, திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பல ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க திட்டமிட்டுள்ளதை கண்டித்து அதிமுக சார்பில் சோமரசம்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களை முட்டாளாக்கவே மின் கட்டணத்தை மற்ற மாநிலங்களோடு திமுகவினர் ஒப்பிடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாதந்தோறும் மின் கட்டணம் வசூல் செய்யப்படாததால் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அண்டை மாநிலங்களில் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். ஊழல் ஆவணங்களை வைத்து மிரட்டி மக்களவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் அதிமுகவை தனியாக நிற்க வைத்து திமுக சதி செய்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை வெளிக்கொணர வழக்கு தொடரப்படும் என கூறிவிட்டு தற்போது அதை வைத்தே இபிஎஸ்ஐ திமுக மிரட்டி வருவதாக விமர்சித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியில் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு மாநில பதவி வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து புதிய மாநில தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி. ஆனந்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே சமயம் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் நடந்த நாடாளுமன்ற அமர்வுகளை முடக்கியதாக எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி, இனியாவது அனைத்து கட்சி எம்பிக்களும் நாட்டின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்காக சேர்ந்து பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கும் முன் பேசிய மோடி, நாடாளுமன்றம் என்பது நாட்டிற்கானது, அரசியல் கட்சிகளுக்கானது அல்ல என கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நீட் முறைகேடு குறித்து தர்மேந்திர பிரதானுக்கு ஏதாவது புரிதல் உள்ளதா என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக வினவினார்.
இந்தியாவில் தேர்வு நடைமுறை பணம் இருப்பவர்களுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி நீட் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேர்வு முறையிலும் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நீட் வினாத்தாள் கசிவில் மத்திய அரசு பொறுப்புகளை தட்டி கழிக்க முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். கடந்த 7 ஆண்டுகளில் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்ததாக எந்த முகாந்திரமும் இல்லை என மக்களவையில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளித்தார். நாட்டின் தேர்வு முறை அபத்தமாக உள்ளது என்ற ராகுலின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அவர் 4700 தேர்வு மையங்களில் பாட்னாவில் ஒரு மையத்தில் மட்டுமே வினாத்தாள் கசிந்ததாக கூறினார். பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2012இல் பல்துறை அமைச்சர்கள் குழு அளித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி மக்களவையில் பேசிய நீதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க எந்த முகாந்திரமும் இல்லை என்றார். பொருளாதார ஆய்வு அறிக்கையை மக்களவையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 476 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையில் நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதாகவும் வேலை வாய்ப்புகள் பெருகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர மோசமான காலநிலையால் விளைச்சல் பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன. கன்வார் காவடி பாத யாத்திரை செல்லும் பாதைகளில் கடை வைத்திருப்போர் உரிமையாளர் பெயர்களை எழுதி வைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இஸ்லாமிய வணிகர்களை குறிவைத்தே உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேச அரசுகள் உரிமையாளர் பெயர்களை கடைகளில் வைக்க உத்தரவிட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. கன்வார் யாத்திரை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸை மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் நிராகரித்தார். யாத்திரை நடைபெறும் பாதைகளில் உள்ள கடைகளில் உரிமையாளர்கள் பெயரை எழுத வேண்டும் என்ற உத்தரவு குறித்து மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. RSS செயல்பாடுகளில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது என்ற தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது. RSS உடன் தொடர்பு கூடாது என 58 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு பிறப்பித்த அரசியலமைப்புக்கு எதிரான உத்தரவை மோடி தலைமையிலான அரசு நீக்கியுள்ளதாக பாஜகவின் IT பிரிவு தலைவர் அமித் மாலவியா தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க அமைச்சர்கள் நேரு, உதயநிதி, பொன்முடி, வேலு மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேங்கை வயல் சம்பவத்தில் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதால் வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் புதன்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தங்கள் தரப்பில் வாதாடுவதற்கு அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படவிருந்த நிலையில் வழக்கு விசாரணை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை திங்களன்று ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID போலீசாருக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள MR விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான விசாரணையின் போது விஜயபாஸ்கரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID போலீசார் அனுமதி கோரினர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்த தன்னை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாததால் கைது செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்.
கரைந்து கொண்டே இருக்கக்கூடிய அதிமுக காணாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி குறுகிய புத்தியோடு அரசை விமர்சனம் செய்வதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல்வாதிகளை பற்றி கேட்டால் தனக்கு தெரியும் என்றும் இயக்குனர் ரஞ்சித்தை யார் என்று தெரியாது என்றும் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் மொத்த செலவில் 50% மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கோவை, மதுரை, திருச்சி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு பல மாதங்களாக ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். சாலையோரம் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து வாழ்க்கை நடத்தி வந்த தொழிலாளிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் உதவி செய்தார். காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது இந்த நபரை தொழிலாளர்கள் குடியிருப்பு இல்லத்துக்கு அழைத்துச் சென்று குளிக்க வைத்து கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தற்காலிக பணி ஒன்றையும் அவர் வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற மினி பஸ் திட்டம் 2024க்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் மினி பஸ் உரிமையாளர்களும் ஆட்டோ டாக்ஸி ஆதரவு தொழிற்சங்கத்தினரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மினி பஸ் சேவையால் ஆட்டோ வாகன ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவர் என ஆட்டோ டாக்ஸி ஆதரவு தொழிற்சங்கத்தினர் தெரிவித்த நிலையில் அதற்கு மினி பஸ் உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வழக்கு விசாரணைக்காக நெல்லை நீதிமன்றத்திற்கு வந்த ராக்கெட் ராஜாவின் காரில் சென்ற SSI ராமமூர்த்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் 19ஆம் தேதி நெல்லை நீதிமன்றத்தில் ராக்கெட் ராஜா விசாரணை முடிந்து திரும்பிய போது அவரது பாதுகாப்புக்கு வந்த SSI ராமமூர்த்தி காவல் வாகனத்திலிருந்து இறங்கி ராஜாவின் காரில் முன்பக்கம் ஏறி அமர்ந்து சென்றார். தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து யுவராஜ் விலகினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு மாற்றங்களை எடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்த யுவராஜ் தாமாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள் விற்பனைக்கு தடை விதித்து கொண்டுவரப்பட்ட மதுவிலக்கு சட்ட திருத்தத்தை செல்லாது என அறிவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் மத்திய அரசை எதிர்மனுதாரராக சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் யூடியூப் சேனல்கள் ஊடக விசாரணை நடத்துவதால் போலீசாரின் புலன் விசாரணை பாதிக்கப்படுவதாகவும் யூடியூப் சேனல்களின் பதிவுகளை முறைப்படுத்த வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரன் 22 கேரட் தங்கத்தின் விலை 54,600 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கத்தின் விலை 10 ரூபாய் குறைந்து 6,825 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமில்லாமல் 1 கிலோ 96,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 96 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் காபி மேக்கர் இயந்திரத்தின் மூலம் பயணி ஒருவர் கடத்தி வந்த 2,61,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து விமானத்தில் வந்த ஸ்ரீ விக்னேஸ்வரன் ராஜா என்ற பயணி காபி மேக்கர் இயந்திரத்தில் 3 கிலோ 99 கிராம் தங்கத்தை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் வைரஸ் தொற்றுகளை தடுக்க மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளின் தேவை ஏற்பட்டுள்ளதாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட ஆலோசகர் சௌமியா சாமிநாதன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவத்துறையில் நாம் பயன்படுத்தும் 99% மருத்துவ உபகரணங்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுபவை என்றார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் சந்தித்து பேசினார். நேரெதிர் முகாமில் உள்ள இரு தலைவரும் திடீரென சந்தித்துக் கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருவரும் மாநிலத்தில் நிலவும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது. வி.கே. பாண்டியன் பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி அமைத்து பிஜு ஜனதா தளத்தை அழிக்க பார்த்ததாக பரவிய தகவலுக்கு முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில், ஒடிஷாவுக்காகவும் கட்சிக்காகவும் வி.கே. பாண்டியன் மிகுந்த அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் பணியாற்றியதாக புகழாரம் சூட்டினார். டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் முடங்கினர்.
குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வெளுத்து வாங்கிய மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. இந்நிலையில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்தனர். மொபைல் போன் வெளிச்சத்தில் மருத்துவர்கள் கர்ப்பிணிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அவலம் பஞ்சாப் மாநில அரசு மருத்துவமனையில் நடந்துள்ளது. பாட்டியாலாவில் உள்ள ராஜேந்திரா அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணிக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது மின்தடை ஏற்பட்ட சமயத்தில் ஜெனரேட்டரும் செயலிழந்ததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் வாடகை குடியிருப்பு திட்டத்தின் கீழ் தாடண்டர் நகரில் 344.47 கோடி ரூபாய் செலவில் 1387 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினர். கடந்த 2014 மற்றும் 2017 ஆண்டில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமனம் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 7வது நாளாக நீடிக்கிறது. மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் கோதையாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வீசிய பலத்த காற்றால் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் பல இடங்களிலும் மின்தடை ஏற்பட்டுள்ளது. முறிந்து விழுந்த மரங்களை அகற்றி மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் ரயில் தண்டவாளத்தில் ராட்சத மரங்கள் விழுந்ததால் மலை ரயில் ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டது. மாவட்டத்தில் முன்பில்லாத வகையில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுந்து வருகின்றன. மேலும் லவ்டேல் பகுதியில் சிறிய அளவில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளதால் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சூறை காற்றால் மரம் முறிந்து விழுந்து 3 கார்கள் சேதமடைந்தன. அருண் என்பவருக்கு சொந்தமான கார் ஒர்க் ஷாப் அருகே மரம் முறிந்து விழுந்ததில் அங்கு பழுது பார்க்க நிறுத்தப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமடைந்தன. இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில்குமார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மேயருக்கு ஆதரவாக ஆணையர் செயல்படுவதாக கூறி கவுன்சிலர்கள் கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியின் கோரிக்கையை செய்கை மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் கேட்டறிந்த ஆட்சியர் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். புதிய ஆட்சியராக ஆதித்யா செந்தில்குமார் பொறுப்பேற்றதை தொடர்ந்து முதல் மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற்றார். தாம்பரம் அருகே கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பாரத் நகரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி நித்திய ஜீவன் என்பவர் பகுதி நேர வேலை செய்து கொண்டே தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். அவரது தந்தை ஆப்ரஹாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் நித்திய ஜீவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் மண்டல அலுவலகம் அருகே கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாததால் அதில் சிலிண்டர்களை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று சிக்கிக் கொண்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெற்கு பொய்கைநல்லூரில் கணவரை இழந்த 40 வயது பெண் தனது 16 வயது மகளுடன் வசித்து வரும் நிலையில் கடந்த 18ஆம் தேதி தாயை பாலியல் வன்கொடுமை செய்து தப்பியோடிய முத்துக்குமார் என்பவனை போலீசார் கைது செய்தனர். சேலம் பள்ளப்பட்டியில் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை மலைக்குடில் தீப்பற்றி எரிந்தது. ஸ்மார்ட் சிட்டி பூங்காவின் அருகே 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வன விலங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இந்த குடிலை சமூக விரோதிகள் கஞ்சா அடிப்பதற்கும் மது குடிப்பதற்கும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது.
சேலத்தில் பதவி உயர்வுடன் கூடிய பணி மாறுதல் பெற்ற ஆசிரியரை பிரிய மனமில்லாமல் மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சேலம் குகை பகுதியில் உள்ள நகரவை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 17 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர் ஸ்ரீராம் பள்ளி முதல்வராக பதவி உயர்வு பெற்று துறையூர் அரசு மேல்நிலை பள்ளிக்கு பணி மாறுதல் பெற்றார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்காததை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாய நிலங்கள் வைத்துள்ள மீனவர்களுக்கு பிரதமர் கிசான் நிதி வேண்டாம் என எழுதி கொடுத்த பின்பும் அவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டியில் ஆபாச வீடியோ மற்றும் புகைப்படங்களை அனுப்பி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். இப்பள்ளியில் பணியாற்றி வரும் தங்கபாண்டியன் என்பவர் அவருடைய வகுப்பில் படிக்கும் மாணவிக்கு ஆபாச வீடியோ மற்றும் போட்டோ அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக வழக்கு பதியப்பட்டது. சுகாதார மற்றும் தூய்மை பணி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு ஒரே தகுதியை நிர்ணயிப்பதுதான் சரியானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 2 பதவிகளுக்கான தகுதியை பிரித்துள்ளது சட்டவிரோதம் என தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சுகாதார மற்றும் தூய்மை பணி ஆய்வாளர் பணிக்கு தேர்வானவர்கள் பட்டியலை வெளியிடுவதை நிறுத்தி வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை சோழிங்கநல்லூரில் அஸ்ஸாம் மாநில இளைஞரின் தலையில் பீர் பாட்டிலால் தாக்கிய வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்யும் சங்கர் புரோஜா என்பவர் வீட்டின் வெளியே நின்று செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது வந்த ஏரிக்கரை காந்தி நகரைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் அஜித்குமார் என்பவர் பீர் பாட்டிலால் தலையில் அடித்ததாக கூறப்படுகிறது. சேலம் கோட்டை மைதானத்தில் அமமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மின் கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது வாகனம் நிறுத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். ஆகையால் அமமுகவினர் வாக்குவாதம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உயர்மின் கோபுரம் சரிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்தனர். நெய்வேலியிலிருந்து உடுமலைக்கு மின்சாரம் கொண்டுவர புதிய உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக வேடப்பட்டி பகுதியில் புதிய உயர்மின் கோபுரத்தின் மீது ஏறி 4 பேர் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் உயர்மின் கோபுரம் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது. திருவண்ணாமலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட 140 வாகனங்களுக்கு 1,40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முக்கிய பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. தேசிய மாம்பழ தினத்தையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் செட்டி மண்டபம் புறவழிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் குழந்தைகள் மாம்பழம் போன்று உடையணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர். மாம்பழத்தை பெருமைப்படுத்திடும் வகையில் ருமானி, ஒட்டு, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி, கிளிமூக்கு உள்ளிட்ட வகையிலான மாம்பழங்களை காட்சிப்படுத்தினர். நெல்லையில் அடிதடி வழக்கில் கைதானவரை போலீசார் நீதிமன்றத்திற்கு ஆட்டோவில் கூட்டி சென்றபோது அவன் ஆட்டோவிலிருந்து குதித்து தப்பியோடியதால் பரபரப்பு நிலவியது. திருமலை கொழுந்துபுரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றபோது பாளையங்கோட்டை கக்கன் நகர் பாலம் அருகே சுரேஷ் ஆட்டோவிலிருந்து குதித்து தப்பி ஓடினான். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டி அவரது தாத்தாவின் பூர்வீகமான திருவாரூர் மாவட்டம் துளச்சேந்திரபுரத்தில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலில் அவரது உறவினர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டதால் கமலா ஹாரிஸுக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்திந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தொழில்நுட்ப குழு உறுப்பினர் பதவியை கால்பந்து ஜாம்பவான் பைச்சங் பூட்டியா ராஜினாமா செய்தார். இந்திய கால்பந்து அணிக்கு புதிய பயிற்சியாளரை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தொழில்நுட்ப குழு புறக்கணிக்கப்பட்டதால் தாம் ராஜினாமா செய்ததாக பைச்சுங் பூட்டியா விளக்கமளித்துள்ளார். இந்திய ஹாக்கி அணியின் மூத்த கோல் கீப்பர் PR ஸ்ரீஜேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 36 வயதான PR ஸ்ரீஜேஷ் 3 ஒலிம்பிக் போட்டிகள் உட்பட 328 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் பல காமன்வெல்த் போட்டிகளிலும் உலக கோப்பைகளிலும் விளையாடியவர் என்ற பெருமையும் வென்றுள்ளார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் திரைப்படத்தின் 70% படப்பிடிப்புகள் முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தை பார் ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. பைசன் திரைப்படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க கமல்ஹாசன் 150 கோடி ரூபாய் சம்பளம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிக் பாஸ் சீசன் தொடங்குவதற்கான பணிகளை தொடங்கியுள்ள அதன் தயாரிப்பு நிறுவனமான எண்டமோல் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கும் வேட்டையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் கமலுக்கு கடந்த முறையைப் போலவே இம்முறையும் 130 கோடி ரூபாயை சம்பளமாக தர முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இயக்குனரும் நடிகருமான சேரன் மலையாள திரையுலகில் நடிகராக களமிறங்குகிறார். முதலாக நீண்ட நாள் ஆசையாக இருந்த ஒன்று நிறைவேறி இருப்பதாக குறிப்பிட்டு மலையாள சினிமாவுக்கு என்ட்ரி கொடுப்பதை அறிவித்துள்ள அவர் நடிகர் டோவினோ தாமஸுடன் இணைந்து நுராஜ் மனோகர் இயக்கும் நரிவேட்டா படத்தில் நடிப்பதாக பதிவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே செயின்ட் ஜார்ஜ் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு தேர் பவனி மற்றும் கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பெண்கள் சீர்வரிசை தென்னங்கன்றுகள் எடுத்து வந்து அன்னை மேரியை பல்லக்கில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர். நெல்லை காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு கால்நாட்டு விழா நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதற்கான கால்நாட்டு விழா நடைபெற்றதை முன்னிட்டு ஐயனார் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று முளைப்பாரி எடுத்தனர். வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி புறப்பட்டு சங்கரபாண்டியன் ஊரணியில் கரைத்தனர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூகுள் பிக்சல் 9 Pro Fold மற்றும் பிக்சல் 9 Proவின் வெளியீட்டு விவரங்களை கூகுள் வெளியிட்டது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி விற்பனைக்கு வரும் இந்த மாடல் போன்கள் பல நிறங்களில் கிடைக்கின்றன. பிக்சல் 9 Pro Foldin 128GB மாடல் 97,500 ரூபாயும் 256GB மாடல் 1,18,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.